ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிவர்ஸ், பிரபஞ்சம். ஒவ்வொருத்தரும் நான் எல்லாரையும் சமமாக மதிப்பேன், எல்லாரும் உள்ளே இருக்கிற கடவுளையும் பார்ப்பேன், எல்லாரையும் ஒரு கோவிலாக தான் பார்க்குறேன். அதனால தான் நான் யாரையும் வெறுக்கலை, யாரை பற்றியும் நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ முடியும். இது ஆன்மீக பயிற்சி இல்லைன்னா இது சான்ஸே இல்லை, இது புரியவே புரியாது. அப்படியே என்னமா இருக்குப்பா இந்த உலகம், பிரபஞ்சம்லாம் சூப்பராக இருக்கேன்னு வெளியே பார்த்துட்ருக்கோம், உள்ளே கூட இருக்கே. நமக்குள்ளே எப்படி சார் இருக்குது? என்ன சார் ப்ரூஃப்னா கிருஷ்ணர் காட்டினார். இப்போ கிருஷ்ணர் வாயில் மட்டும்தான் இருக்குமா? ஒரு பிரபஞ்சன்றது நமக்குள்ளே இருக்குது, கடவுளும் உள்ளே இருக்கார். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உள்ளே எப்படி போகிறதுன்னு கற்றுக்கணும், அவ்வளோதானே. வெளியில் ஒன்று இருக்குன்னா ஓடி போகிறோம், அங்கே ஒன்று இருக்குன்னா ஃப்ளைட்டில் ஏறி போய் இறங்குறோம், இங்கே ஒன்று கிடைக்குதுன்னா ஓடுறோம். ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த உடல் நின்னாலும் மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. உள்ளே போகிற வழி எந்த வழி? அந்த வழியை தேடணும். அந்த வழியை தேடினா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா தீரி தான். ஓ கடவுள் உள்ளே இருக்காரா, ரைட். ஆன்மா இருக்கா, ஓகே. காஸ்மாஸ் இருக்கா, ஓகே. தீரி தான். பார்க்குற வரையும் அனுபவம் இல்லைன்னா தீரி தான். நம்ம ஒரு விஷயத்தை படித்தாலோ கேட்டாலோ அது நம்ம அனுபவத்துக்கு எப்படி இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும், அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஜட்ஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் இல்லை, ராங்கு, இதெல்லாம் சும்மா கதை விடுறாங்கன்ட்டு முடிஞ்சு போச்சு. அந்த அனுபவம் உங்களுக்கு வரவே வராது. யாராவது சித்தர் உன் தலையில் ஒரு கொட்டு கொட்டினா தான் அந்த அனுபவம் வரும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில், ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துலேருந்து எது நமக்கு வரணுன்றது மனசு டிசைட் பண்ணக்கூடாது. யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க லைஃப்பில். எல்லாரும் கூடயும் இருங்க.